ஓசை யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் சிறகடிக்க ஆசை தொடர பற்றிய சிறிய கண்ணோட்டம் தான் இன்று பார்க்க போறோம். எப்பவுமே மனோஜ் தான் ரொம்ப பெரிய ஆளா வருவான்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடுற விஜயாவை இந்த வாரம் முழுக்க தலைக்குனிய வச்சாரு நம்ம மனோஜ். எப்பவுமே மீனாவை தான் ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா அவங்க வீட்டு மருமக, மூத்த மருமக, அவங்க கொண்டு வந்த மருமக, பணக்கார வீட்டு மருமகளை எல்லாரும் முன்னாடியும் கை நீட்டி அடிச்சுட்டாங்க விஜயா. இது எல்லாம் ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து ஜீவா கொடுத்த பணத்தை நம்ம விஜயா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்கல்ல, அதனால வந்த கோபம். இல்லாம அந்த பணத்தை கொண்டு வந்து அவங்க புருஷன் கிட்ட கொடுக்கலன்ற கோபம் எல்லாம் இல்லைங்க, அவங்க கிட்ட மறைச்சிட்டாங்களாம். அந்த கோவத்தை தான் ரோஹிணி மேல காட்டிட்டாங்க. ஆனா பாருங்க, இதுலயும் ஒரு ஓர வஞ்சனை இந்த விஜயாக்கு. தன்னோட மகனை ஒரு அடி கூட அடிக்கலங்க, ஒரு சொல் கூட சொல்லலங்க. நம்ம ரோஹிணிய தான் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க போங்க. என்னதான் அடி வாங்கினாலும் இந்த ரோஹிணி புள்ள மட்டும் திருந்தவே மாட்டேங்குதுங்க. அப்படியே அந்த புருஷன் புத்தியும் அந்த மாமியார் புத்தியும் தான் அந்த புள்ளைக்கும். அது ஒரு பக்கத்துல கிடக்கட்டும், நம்ம மனோஜ் விஜயா ஷோரூமுக்கு ஓனரா இருந்தாரு. இப்போ அந்த விஜயா ஷோரூமுக்கு மேனேஜர் ஆகிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முத்து தாங்க. எப்படியோ ரோஹிணி கொஞ்சமா அடி வாங்கிட்டாங்க. அவங்களோட உண்மையெல்லாம் எப்ப வெளியே வந்து எப்ப முழுசா நனைய போறாங்கன்னே தெரியல. ஆனாலும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குங்க. அவங்க அடி வாங்கிட்டாங்கல்ல நம்ம விஜயா கையால.